பொது சிவில் சட்டம், முத்தலாக் தடை சட்டம், வக்ஃபு வாரிய திருத்த சட்டம், இவையெல்லாம் மறைமுகமாக இஸ்லாமிய சமுதாயத்தில் நடைமுறையில் உள்ளது. இந்த திமுக அரசு இந்த முஸ்லிம் சமுதாய மக்களை இந்த விஷயத்தில் பாதுகாக்க மறந்துவிட்டது. நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் இச்சட்டங்கள் அனைத்தையும் தடை செய்வீர்களா? சாத்தியக்கூறு மாநில அரசுக்கு இருக்கா? இதை எதிர்த்து நீங்க சொல்ற சரியத்து, வக்ஃபு வாரியம், அந்த இந்த எதிர்க்குள்ள அந்த பொது சிவில் சட்டத்தை தொடக்கத்திலிருந்தே நாம எதிர்க்கிறோம். அதுல தங்கச்சிட்ட பதில் சொன்ன பாருங்க. நான் அது உறுதியா எனக்கு எந்த திமிர்ல சொல்றேன்னா, பொது சிவில் சட்டத்தை சீக்கியன்ற நிறைவேற்ற முடியாது. நான் சொன்னேன், என் சட்டையும் ஓன் சட்டையும் ஒன்னா இல்லை, என் சாப்பாடும் ஓன் சாப்பாடும் ஒன்றும் இல்லை. நீ சப்பாத்தையும் பச்சை மிளகாயும் வெங்காயத்தை வச்சு சாப்பிட்ற, நான் கறி மீன் இல்லாம குறிப்பா மாட்டுக்கறி இல்லாம எனக்கு சோறு இறங்காது அப்படின்னு பேசினேன். அதனால அதெல்லாம் சும்மா சொல்லுவான், பொது சிவில் சட்டம், ஒரே நாடு ஒரே தேர்தல் இழுவையில் இருக்குல்ல அப்படின்னு. ஆனால் அந்த சரி சட்டத்தை எதிர்த்து பெரிய அளவுக்கு சண்டை போட்டேன் நான். அதுல பெண்களுக்கான முழு பாதுகாப்பை நபிகள் நாயகம் அந்த சட்டத்தையே நான் படிச்சு உலமாக்கள் ஏற்பாடு பண்ண கூட்டத்திலாம் நான் எல்லா கூட்டத்திலையும் போய் பங்கேற்று பேசி இது பண்ணேன். அதே மாதிரி நீங்க வக்ஃபு வாரிய சட்டம் இதையெல்லாம் இன்னைக்கு உங்க மகன் ஒரு சேவல், இந்த சேவல் கூண்டுக்குள்ள கூவுறதுனால சத்தம் கூட்டுக்குள்ளே கேட்குது, வெளியில வரல, கூரை மேல ஏறி கூவிட்டேன்னா அதெல்லாம் சரியாயிடும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், என்னைய கூட்டுல இருந்து வெளியேற்றி விடுங்க, ஏணி வச்சு ஏறணும், பறந்து கூரை மேல போய் உட்கார்ந்துக்கிறேன். ஏடா தம்பி, அப்புறம் நீங்க கேட்கறதெல்லாம் சாதாரணமா நிறைவேற்றுவோம், நீங்க கவலைப்படாது.